ஹாய் மக்களே, இது டே 2 ஸ்டடி விலாக் தான். என்ன ஸ்டார்ட் பண்ணேன்னா ப்ரீவியஸ் வீடியோவோட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல பயாலஜியோடது. ஸோ பயாலஜி 1ஓட கண்டினியூஷன் வீடியோ தான் வந்து இன்றைக்கி போச்சு. என்னென்னா 20 மினிட்ஸ் வீடியோ முடிச்சிருந்தேன். ஸோ மீதி 46 மினிட்ஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கே வந்து எனக்கு 11:30 தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 1 ஆயிடுச்சு. ஸோ அதை ரிவைஸ் பண்ணி முடிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பாலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணல. நெக்ஸ்ட் டே மார்னிங் டே டைமில் தான் வந்து பாலிட்டி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ பாலிட்டி வந்து முன்னாடியே படிச்சிருந்ததுனால ஓகேவாக போச்சு. பெருசாக நோட்ஸ் எதுவும் இது பண்ணல, புக்கே ஃபாலோ பண்ணிட்டேன். பயாலஜியில் வந்து நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து நோக்கம் ஆப் தான். அதில் வந்து செப்பரேட்டாக டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி பிளாக்காகவே கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாமே டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட் ஷெட்யூல் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நான் ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பை இந்த மாதிரி வேறு எதுவும் ஃப்ரீ ஆப் வந்து தெரிஞ்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதோட லிங்கை பின் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய ஃப்ரீ கண்டென்ட் இருக்குது. பேசிக்காக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டென்ட்டே வந்து இனஃப். இதில் வந்து என்ன பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டும் வந்து சொல்லிடுவாங்க, இந்த புக்கில் தான் கவர் ஆகுது, இப்போ 10th புக்கில் நீங்கள் இந்த சாப்டரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து சோர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு வீடியோ கண்டென்ட்டுக்கு முன்னாடியும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சொல்கிறது எல்லாமே வந்து பிகினர் தான். பிகாஸ் நானும் வந்து ஜிஎஸ் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து நிறைய இப்போ ரயில்வேயாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எனிதிங் ஜிஎஸ் தான் வந்து என்ட்ரி லெவலாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜிஎஸ் படிக்காமல் இருந்தால் அது வந்து எல்லா டைமுமே எல்லா எக்ஸாமே கிளியர் ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஜிஎஸ் வந்து ஆவரேஜாக இருக்கிறத விட ஜிஎஸ்சில் பெட்டராக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வேறு ஏதாவது காம்பினேஷன் வரும்போது மேபி நமக்கு கிராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நோக்கம் ஆப்பில் என்னென்னா ஆர்ஆர்பிக்கு எந்த ஒரு இதுவுமே கண்டென்ட்டுமே இல்லை. ஸோ நீங்கள் ஆனால் எஸ்ஐக்கு, பிசிக்கு, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துக்குமே வந்து இருக்குது. அது வந்து ஒரு நல்ல சோர்ஸ். இறையன்பு சார் தான் வந்து சேர்பர்சன். ஸோ அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல கண்டென்ட். யாராவது வேணும்னா கண்டிப்பாக நான் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி தான் போச்சு. ஜென்ரலாக நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா வீடியோ பார்த்துட்டு அந்த கண்டென்ட்டை வந்து ஒரு ரஃப் காப்பி எழுதிப்பேன். அதுக்கப்புறம் படிச்சுட்டு அதை மெயினாக ஒரு நீட்டாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுப்பேன். இப்போ சப்போஸ் வந்து எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் எழுதியிருப்பேன். அதை ஒரு தடவை ரீரிவைஸ் பண்ணி ரீசெக் பண்ணிப்பேன். ஓகே, நமக்கு கரெக்டாக கண்டென்ட் வந்து புரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வீடியோ லேர்னிங்கில் என்ன ஒரு பெரிய இதுனா நம்மளை ஃபுல் டைம் என்கேஜாக வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 1 hour வீடியோ அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக 1.5 hours 2 hours ஆயிரும். அதுக்கப்புறம் அதை எழுதி முடிக்கிறதுலேயே தான் கண்ணா இருப்போமே தவிர அதை படிக்கணும், அந்த கண்டென்ட்டை வந்து மைண்டில் எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு பெரிய இது இருக்காது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே எழுதிட்டு விட்டுருவோம். ஃபுல் டைம் படித்த மாதிரி இருக்கும், படிக்காத மாதிரியும் இருக்கும். ஸோ வீடியோ கண்டென்ட்டில் வந்து ரொம்ப உங்களுக்கு தெரியாத டாபிக்ஸை வீடியோவில் பாருங்கள். தெரிஞ்ச டாபிக்னால் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து கொண்டு போவேன். இது குட் மெத்தடாக இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க, வீடியோ லேர்னிங்கா இல்லை செல்ஃப் லேர்னிங்கான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டடி விலாக் வந்து டே 2 இப்படி தான் போச்சு. இது குட்டா அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. இதோட விலாக் முடியுது.